சேர்க்கும் விதமாக இரு அணியில் இருக்கக்கூடிய மூவர் மொத்தம் 6 பேரை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இவ்விழா சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய பண்பு இருக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மிதுன் அவர்களே மற்றும் ஏனைய அவர்களுக்கும் என்னுடைய ரித்தீஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு தகுந்தவாறு பங்கேற்பாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. நன்றி. நிகழ்வின் முக்கியத்துவமே வரவேற்புரைதான். அத்தகைய வரவேற்புரை மிகவும் சிறப்பாக நிகழ்த்திய தோழமை சங்கரபாண்டி அவர்களுக்கு நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வாகை மாணாக்கர் மன்றம் பட்டிமன்றம். தலைப்பு பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் வெற்றிக்கு முக்கியம் படிப்பா அல்லது திறமையா அப்படின்றது தலைப்பு. இந்நிகழ்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 நிகழ்வு நடந்துருச்சு. இது 15வது நிகழ். இதை நாங்க ஒரு வெற்றியின் சாதனையாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பேசவே தெரியாத ஆட்கள்லாம் அவங்களெல்லாம் நாங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஒரு நார்மல் பேச்சாளராகவும் அப்படின்னு உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமின்றி இந்நிகழ்வில் பேசியவர்கள் 8 வயதில் இருந்து 60 வயது உள்ளவர்கள் வரை இருக்கிறார்கள். அத்தகைய பேச்சாளர்களும் வாகை மாணாக்கர் மன்றத்தில் இணைந்து மாணவர்கள் போன்று நிறைய பட்டிமன்றத்தில் கலந்து பேசியுள்ளார்கள். நிகழ்வுக்குள்ள போகலாம். அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் நாவில் தவழும் அன்னை தமிழை வணங்கி அவையோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்நிகழ்வின் 2 அணிகள், ஒன்று படிப்பு, இன்னொன்னு திறமை. படிப்பே திறமையே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. படிப்புல பாத்தீங்கன்னா ஐயா அறிவன் பிணித்திருப்பன் ஐயா, செல்வி லோகேஸ்வரி, செல்வன் சங்கரபாண்டி அவங்க பேச இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா, அதாவது படிப்பை விட திறமை தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருத்துக்களை தெரிவிக்க இருக்காங்க திருமதி சத்யபாமா அம்மா, செல்வன் தசரதன், திருமதி நாகலட்சுமி முத்துக்கருப்பையா அம்மா. இவங்க பேச்சாளர்களை வருக வருக என வரவேற்பதிலும் மற்றும் இந்நிகழ்வை சீரும் சிறப்புமாக கொண்டு செல்ல இருக்கும் அனைத்து பேச்சாளர்களையும் அகமகிழ்ந்து வரவேற்கிறேன் நடுவராக. நிகழ்வுக்குள்ள போகலாம். மாணவரின் வெற்றிக்கு முக்கியம் படிப்பா திறமையா? ஒரு மாணவருக்கு எதுதாங்க முக்கியம் அப்படின்றத இந்த நிகழ்வுல தெளிவா தெரிய போகிறது அப்படின்றதுதான் இறுதி முடிவாக இருக்கும். அனைவரும் இறுதி வரை இருந்து பார்வையாளர் அனைவரும் கண்டு கழித்து தீர்ப்பையும் கேட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல படிப்பே அப்படின்னு பேச வருகிறார் ஐயா அறிவன் பிணித்திருப்பன் ஐயா. ஐயா வாருங்கள் ஐயா, உங்க கருத்தை பகிருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. நடுவர் உள்ளிட்ட இணைப்பிலிருந்து இருக்கக்கூடிய அத்துணை நன்னெஞ்சங்களை வணங்கி கற்பவை கற்பத்தில் நிற்க அதற்கு தக. தலைப்பு மாணவர்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியது, வழங்கக்கூடியது திறமை. யாரோ இருக்கிறவங்க மியூட் பண்ணுங்க. நன்றி.
கற்க கசடற கற்பவை கற்ற பின் தாங்க நிற்க அதற்கு தக. இல்ல காலையில ஒரு 4 பாட வேலை, அதுக்கு பிறகு மாலையில 3, 4 பாட வேலைகள் இருக்கு. அதுல எப்படி நாம வழக்கத்த கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, விளையாட்டு என்ற பாடப்பிரிவு அந்த திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 பிரிவேள அல்லது 2 பிரிவேள தான் வைப்பாங்க. மீதி எல்லாம் படிப்பு தான். படிப்பு தான் முக்கியம் அங்க. மாணவர்களுக்கு திறமை என்பது வேலைக்கு செல்லும்போது தேவை. மாணவ பருவத்தில் எதை செய்ய வேண்டுமோ, அதை செய்ய வேண்டும். படிப்ப தான் செய்ய வேண்டும். என்ற அளவிலே தனித்திறன் பயிற்சி என்று பார்க்கும்போது, கூட்டுத்திறன் பயிற்சி என்றெல்லாம் பார்க்கும்போது, என்னவெல்லாம் செய்வாங்கன்னா, கபடி விளையாட்டு, கராத்தே அந்த மாரியான நாட்டிய கலை, இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. எப்ப சொல்லிக் குடுக்குறாங்க? அந்த படிக்கக்கூடிய நேரம் என்று பார்க்கும்போது, காலையில 9, 10லிருந்து மாலை 4, 5 மணி வரைக்கும் படிக்கிறதுக்கான நேரம். படிப்பை கற்றுக்கொள்வதற்கான நேரம். பள்ளி நேரம். அதற்கு முன்னாலேயோ அல்லது அதற்கு பிறகோ தான் இந்த நேரத்த நாம ஒதுக்குறோம். ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும், ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு தலைப்பு அதுதான். பெரியவர்களுக்கு அல்ல, மாணவர்களுக்கு. எது முக்கியம் என்றால் படிப்பு தான் முக்கியம். இப்போ ஒரு மாணவன் ஈரோட்ல இருந்து கணித தேர்வு எழுதியிருக்கிறான். அவனுடைய மதிப்பெண் உலகளாவிய முதல் மதிப்பெண்ணா இருக்கு. அவனுக்கு அமெரிக்காவுல பிரவுன் பல்கலைக்கழகம் அந்த அளவுல பார்க்கும்போது 3,55,00,000 அவனுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால வரும்? படிப்புனால தான் வந்தது அவனுக்கு. கணக்கு என்ற பாடப்படிப்பு அவனுக்கு இந்த தன்மையை, இந்த தகுதியை இளங்கலை பட்டம் பெறுவதற்காக கொடுத்திருக்கு. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா என்ற ஒரு பாட்டு இருக்கு தெரியும். அதே பாட்டு அதே திரைப்படத்துல வேற ஒரு பாடத்துல வரும். நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதும் இல்லை. அங்க ஒருத்தர் நீலவான ஓடைன்னு பாடினாரு. இங்க நீளத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதும் இல்லை. மாணவர்களுக்கு படிப்பை நீக்கி விட்டால் எந்த திறமை இருந்தாலும் ஒன்றுக்கும் பயன்படாது என்ற அளவிலே ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிடலான்னு பார்க்கிறேன். ஒரு பையன் எனக்கு நல்லா தெரியும், நல்லா வேலை தெரியும், கம்ப்யூட்டர்லாம் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி முன்னால நின்னுட்டு போயிட்டு சொல்லிட்டு இருந்தான்னா, அது செக்யூரிட்டி சேர்த்து பாரு அவரை. கம்ப்யூட்டர் நான் நல்லா ஆக்டிவேட் பண்ணுவேன், நல்லா ஆப்ரேட் பண்ணுவேன், கேம்ஸ்லாம் நல்லா விளையாடுவேன்னு சொன்னா, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாற்று அணியில, வேற்று அணியில இருக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த புள்ளையோட நினைவு தான் வருது. வந்துட்டேன் சார். ஹலோ விஷ்ணு சார். சச்சின் டெண்டுல்கர். அம்மா நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. ஓகேங்கம்மா. இருங்க மியூட் பண்ணிக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் ஏ.ஆர். ரஹ்மான், இன்னும் இந்த உலகளாவிய பணக்காரர் இந்த பட்டியெல்லாம் சொல்லுவாங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்லயே நான் வந்து பேசுனதுனால அவங்க பேசுறத நான் பிறகுதான் கேட்க முடியும். இந்த மாதிரிலாம் பட்டியல சொல்லுவாங்க. இவங்கலாம் படிக்காத மேதையா இல்லையா? காமராசர் இல்லையான்னு. காமராசரை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நூலகமே வைத்திருந்தாரு அவருடைய தனி அறையில. அந்த அறைக்குள்ள அவர் மட்டும் தான் போவாரு. அவர் படிக்காதது எப்படின்னா, சான்று வாங்கவில்லை அவ்வளவுதான். ஆங்கில இலக்கியங்களும், தமிழ் இலக்கியங்களும் அவருடைய அறையில குவிந்து கிடந்தது. ஒரு நூலகமே வைத்திருந்தவர் அவர். அதே போல இப்ப இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஆயிரக்கணக்கான நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து ஒரு இயல்பான நடுத்தர மக்களா தான் இருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமா படிப்பு தேவை. அதற்கு பிறகு திறமை தேவை. ஆனால் முதலிடம் படிப்பு என்ற முத்தாய்ப்பான கருத்தை முன்வைத்து இப்ப நேர்முக தேர்வுன்னு போறோம். அந்த இடத்துல பிஇ ஃப்ரெஷ் கேண்டிடேட் எடுக்கிறாங்க. 15 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி பிஇ கேண்டிடேட் போக முடியாதுங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம். சிஏ வகுப்பு நடத்துற அந்த ஒரு நேர்முக தேர்வுக்கு பிஇ கேண்டிடேட் போக முடியாது. அது படிப்பு தான் முக்கியம். அதுக்கு பிறகுதான் இப்ப அதே நேர்முக தேர்வுல இன்டர்வியூல அதுக்கு திறமை தேவை. நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. திறமையே தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் படிப்பு முதன்மையானது. இங்கே திறமையா படிப்பா என்று திறமை என்ற படிப்பு தனியாக பிரிக்கப்பட்டதால் படிப்பே முதன்மையானது என்ற கருத்தை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று திருவள்ளுவர் தீர்ப்பை வழங்கிவிட்டார். ஏற்கனவே நடுவர் அவர்களே, இந்த தீர்ப்பை நீங்களும்
மிக முத்தாய்ப்பான தீர்ப்பாக மாணவர்களுக்கு படிப்பே முக்கியம் என்ற கருத்தை சொல்லுவீர்கள், என்ற தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நல்ல நோக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு அவையை வணங்கி, காலம் கருதி, நன்றி பாராட்டி, அத்துணை நன்னெஞ்சங்களையும் மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இறுதியாக சொன்னீங்க கேடில் விழிச்செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியதை. தமிழர்களுக்கு மிகவும் முப்பாட்டன் பழமையான நூல், முப்பாலுடைய நூல் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் இருந்தும் சான்று காட்டி படிப்பு தாங்க பெருசு, படிப்பை காட்டி என்னங்க இருக்குன்ற மாதிரி கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கருத்துக்கு எதிராகவும் இல்ல ஐயாவோட கருத்தை உரியடிக்கவும் தயாராக காத்து கொண்டிருந்த அம்மையார் திருமதி சத்யபாமா அம்மா அவர்களை திறமையே என்ற தலைப்புல வந்து வாதாட வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு மாணவர்களினுடைய வெற்றி. ஆமா, உங்க வீடியோ கேமரா தரலங்கம்மா. தம்பி, நான் வீடியோவை அன்மியூட் பண்ணிருக்கிறேன் தம்பி, எனக்கு கொஞ்சம் டவர் சரியா கிடைக்கல. சரிங்கம்மா, சரிங்கம்மா. மாணவர்களினுடைய வெற்றிக்கு மிகவும் முக்கியம் திறமையே என்கின்ற தலைப்புல நான் என்னுடைய வாதத்தை வைக்கிறேன். படிப்பு என்பதுதான் மாணவர்களினுடைய வெற்றிக்கு மிகவும் தேவை அப்படின்னு நம்ம எதிரணியினர் சொன்னாங்க. அவங்க எங்களுடைய எதிரணி தானே தவிர எங்களுடைய எதிரி அணி இல்ல அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். படிப்புங்கிறது ஒருவனுக்கு அறிவை தரும். ஆனால் அதை அந்த படிப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த, செயல்படுத்த அவனுக்கு கற்றுத்தருவது திறமையே என்கின்ற என்னுடைய வாதத்தை வலிமையாக முன்வைக்கிறேன். நடுவர் அவர்களே, படிப்புதான் முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா புத்தகத்தை கையில வச்சிருக்கிற எல்லாருமே ஒரு IAS ஆகவோ ஒரு IPS ஆகவோ ஆகியிருக்கணுமே. ஆனா எத்தனை பேர் அப்படி ஆகியிருக்காங்க? புத்தகத்தை கையில வச்சிருக்கிறதுங்கிறது வேறு, அதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது வேறு. பயன்படுத்துறது தான் அவனுடைய திறமை. வாய்ப்பு கிடைக்கும் போது யாரெல்லாம் அதை பயன்படுத்துறாங்களோ திறமையா, அவங்கதான் வாழ்க்கையில முன்னேற முடியுமே தவிர படித்தவர்கள் எல்லாருமே முன்னேற முடியாது. எல்லாரும் தான் பள்ளியில கல்லூரியில படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்களுடைய நன்மதிப்பை பெறுகிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நடக்குது. பள்ளியில வகுப்புல முதல் மதிப்பெண் வாங்கின மாணவனை கூப்பிடுறாங்க. அவனுக்கு பின்னால வர்றாங்க மாணவர்கள் எல்லாம். செல்வன் விஷ்ணு கட்டுரை போட்டி முதல் பரிசு, செல்வன் விஷ்ணு பேச்சு போட்டி முதல் பரிசு, செல்வன் விஷ்ணு ஓட்டப்பந்தய முதல் பரிசு அப்படின்னு கூப்பிட்டா முதல் மதிப்பெண் வாங்கினவனுக்கு அதிகமான அளவுக்கு கைத்தட்டல் கிடைக்குமா, இல்ல செல்வன் விஷ்ணுவுக்கு அதிகமான அளவுக்கு கைத்தட்டல் கிடைக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேன் நானு. ஐயா அவர்கள் சொல்றப்ப ஈரோட்டு மாணவனை பத்தி சொன்னாங்க. அவர் கணிதம் படித்ததுனாலதான் அவர் அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகத்துல போய் படிக்கிறதுக்கான இதைய வாங்கினாரு, ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அவருடைய கணித திறமைக்குத்தான் அவர் அங்க போயிருக்காரே தவிர கணிதத்தை எப்படி 2 into 2 4 அப்படின்னு போட்டதுனால அவரை அங்க கொண்டுட்டு போகல அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இத பத்தி ஏதாவது சொன்னோம்னா உடனே எதிரணியினர் சொல்லுவாங்க, இல்ல இல்லைங்க, படிப்பு தாங்க முக்கியம், உழைப்பு தாங்க முக்கியம், அறிவு தாங்க முக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலையும் போடுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இவற்றையெல்லாம் சரியான இடத்துல, சரியான நேரத்துல, சரியான முறையில யாருக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய திறமை இருக்கிறதோ அப்படிப்பட்டவர் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதை நான் எவ்வளவு தம் கட்டி சொன்னாலும் மறுபடியும் எதிரணியினர் சொல்லுவாங்க, இல்ல படிப்பு தான் முக்கியம்னு. அதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். படிப்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிற எதிரணியினர் இந்த கதையினுடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பரிசல்காரரும் ஒரு நன்கு படிச்ச ஒரு பெரிய மேதாவி ஒருத்தரும் ஒரு பரிசல்ல பயணம் போறாங்க. பயண நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப பரிசல்ல இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு அந்த பெரிய படித்த மேதாவி அவருக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. சரி, இவன் கொஞ்ச நேரம் எந்நேரம் தான் இவ்வளவு பொறுமையா போயிட்டே இருக்கிறது, கொஞ்ச நேரம் இந்த பரிசல்காரரை நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுறாரு. என்னப்பா
நீ படிசல் தான் ஓட்டிட்டு இருக்கிறியா? ஆமாங்க ஐயா. பொறந்ததுல இருந்து அதே தானா? ஆமாங்க ஐயா. எனக்கு வேற வேலை தெரியாதுங்க ஐயா. இததான் பண்றேன். பள்ளிக்கூட பக்கமெல்லாம் ஏதாவது போயிருக்கிறியாப்பா? இல்லைங்க ஐயா போனதில்ல. உன் வாழ்க்கையில 10 வருஷத்த வீணடிச்சிட்டியேப்பா அப்படிங்கிறாரு. சரி பரவால்ல. அப்படியாங்க சாமி அப்படின்னு அவன் கேட்டுக்கிறான். உடனே சொல்றாரு, நீ திருக்குறள் மாதிரியான நீதி நூல்கள் ஏதாவது படிச்சிருக்கிறியாப்பா? ஐயா படிச்சது இல்லைங்களே. இன்னொரு 10 வருஷத்த வீணடிச்சிட்டியேப்பா நீயே அப்படிங்கிறாரு. இதே மாதிரி ஒன்னொன்னா ராமாயணம், மகாபாரதம் ஏதாவது படிச்சிருக்கிறியா? இல்லைங்க ஐயா. இன்னொரு 10 வருஷத்த வீணடிச்சிட்டியேப்பா. சரி அதெல்லாம் விடு. இந்த ராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி காப்பியங்கள் எதையாவது படிச்சிருக்கிறியா? இல்லைங்க ஐயா இப்படியே ஒரு 10 வருஷமா வீணடிச்சுட்டே இருக்கிறியேப்பா அப்படின்னு. இந்த படகோட்டிக்கு அப்படியே கடுப்பாகுது. என்னடா இந்த ஆள் ஏறுனதுல இருந்து நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாப்புலயே, என்ன பண்றது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தோணுது, நிஜமாலுமே அப்படித்தான் நம்ம வீணடிச்சுட்டோமோ, நம்ம பொழப்பு இப்படியேதான் போயிருமோ அப்படி. அப்ப காத்து வேகமா அடிக்குது. அந்த படகு அந்த காத்துல அங்கேயும் இங்கேயும் அலையுது. ஒரு பாறை மேல போய் முட்டிருது. முட்னது என்ன ஆயிடுச்சு? அந்த படகுல ஒரு ஓட்டை ஆயிடுச்சு. இப்ப நம்ம படகோட்டி நம்மாளு திறமைதான் முக்கியம் அப்படிங்கிற நம்மாளு கேக்குறாப்புல, ஐயா இன்னா வரைக்கும் எல்லாம் பேசுனீங்களே, உங்களுக்கு நீச்சல் தெரியுமாங்க ஐயா அப்படின்னு. அப்பா இல்லப்பா எனக்கு தெரியாதே. ஐயையோ நானாவது 10 வருஷமாத்தான் வீணடிச்சேன். நீங்க மொத்த வாழ்க்கையுமே உங்களுக்கு வீணா போயிருச்சே. நீச்சல் தெரிஞ்சாத்தானே இந்த ஆத்துல இருந்து தப்பிச்சு கரையேற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, படிப்பு முக்கியமா? திறமை முக்கியமா? ஐயா இதைய நடுவர் அவர்களே உங்களுடைய கருத்துக்கே விட்டுறேங்க ஐயா. இப்ப இத இத இவர் சொன்னாரு, கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு முன்னால போய் நின்னுட்டு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு முன்னால போய் நின்னுட்டு, ஐயா எனக்கு கணிப்பொறி தெரியும், நல்லா விளையாட தெரியும் அப்படின்னு. இப்ப எந்த மென்பொருள் நிறுவனங்கள் வெறும் மதிப்பெண்களை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு தங்களுடைய பணியாளர்களை தேர்வு செய்கின்றன? கிடையவே கிடையாது. யாருமே அப்படி கிடையாது. தான் கற்ற கல்வியை எவன் ஒருவன் திறமையாக பயன்படுத்தி அதை எடுத்துரைக்க தெரிந்த மாணவன் யாரோ அவனைத்தான் செலக்ட் பண்றாங்களே தவிர, இன்னும் சொல்ல போனா ஆங்கில புலமையும் இருக்க வேண்டும். அத்தோடு கணினி சிறப்பாக பயன்படுத்துகின்ற திறன்வாகிறாங்களே ஒழிய, வெறும் மதிப்பெண்களை மட்டுமே பெற்ற ஒரு மாணவன் வளாக தேர்வுகளில் தேர்வு செய்யப்படுவதில்லை என்கின்ற கருத்தை வலிமையாக முன்வைக்கிறேன். எனவே நடுவர் அவர்களே, மதிப்பெண் ஒருவனுடைய திறமையை அளக்கலாம். ஆனால் எல்லா திறமைகளையும் மதிப்பெண்ணால் அளக்க இயலாது என்ற என் கருத்தை வலிமையாக முன்வைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், படிப்பு என்பது வேறு, அறிவு என்பது வேறு. படிப்பால் ஒருவன் அறிவாளியாகலாம், ஆனால் திறமையால் மட்டுமே ஒருவன் வாழ முடியும். ஒரு மாணவன் அறிவாளியாக இருந்து நன்றாக படிப்பானாயினும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூட, ஐயோ இதுக்கு எந்த ஃபார்முலாவை பயன்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு தேடினான்னா, அவன் கற்ற கல்வியினால் ஏதாவது பயன் இருக்கிறதா நடுவர் அவர்களே? ஒரு வகுப்புல படிக்கிற அத்தனை மாணவர்களுமா நன்றாக படிக்கிறார்கள்? 100 மதிப்பெண் பெறுபவர்களும் இருக்கிறார்கள். 80, 60, 20, ஏன் 10 மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களும் தான் உள்ளார்கள். அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதே இல்லையா? ஐயா சொன்னாங்க, பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டாலும் கூட தங்களுடைய அசாதாரணமான திறமையினால வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவாங்க, நம்ம இவங்களை சொல்லுவாங்க அப்படின்னு. நான் நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்கய்யா, சர்வதேச அளவுலயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பட்டியலையெல்லாம் எடுத்து தர்றேன் பாருங்க. பில்கேட்ஸ், அவர் மைக்ரோசாப்ட மென்பொருளத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடங்க வேண்டும் என்பதற்காக ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல இருந்து தன்னுடைய படிப்பை பாதியில் விட்டுட்டு வந்ததுதான். இன்னைக்கு நம்ம எதிரணியினருடைய கூட்டுப்படி படிப்புதான் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவருடைய நிறுவனத்துல எனக்கு ஒரு பணி கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு கிடக்குறவங்க தான் ஐயா. எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் முதல் மதிப்பெண் பெறுகிறார்களோ, எந்தெந்த பெரிய பெரிய மத்திய பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாம் அவங்களுடைய முதல் சாய்ஸ் என்னவா இருக்குதுன்னா, மைக்ரோசாப்ட்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதான்னு தான். அவள என்ன, நாம பயன்படுத்துற ஆப்பிள் போன் இன்னைக்கு எல்லார்த்த கையில இருக்கு. அவரு ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரு மட்டும் என்ன பண்ணாரு, கல்லூரி படிப்பு பாதியில் நிறுத்தினவர் தான். எலான் மஸ்க், ஃபேஸ்புக் எல்லாருமே யூஸ் பண்றான். அவரும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தன்னுடைய படிப்பை பாதியில விட்டுட்டு வந்துதான் இந்த ஃபேஸ்புக் வலைதளத்தை எல்லாம் உருவாக்குனாரு. சரி வேணாம், இவங்களை எல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய அறிவியல் அறிஞர், அவர் எந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாரு? பள்ளி படிப்பை பாதியிலேயே முடிச்சவருதான். வால்ட் டிஸ்னி அவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்குனவர், அவரும் பள்ளி படிப்பு முடிக்கலையே, பாதிதான்.
சரி நாங்க சொன்னாங்க சச்சினை எல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு. அம்பானி குரூப், திருபாய் அம்பானி வறுமையின் காரணமா பள்ளி படிப்பு பாதியில் விட்டவர் தான். சரி நீங்க சினிமா உலகத்துல யார சொன்னாலும் ஏஆர் ரகுமான் இல்லையா அப்படின்னு ஐயா சொன்னாரு. சரி வேணாம், ஏஆர் ரகுமான் விட்டுருங்க, நம்ப வேணாம். உலகநாயகன் கமலஹாசன் ஐயா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சரி அவ்வளவு வேணாங்க. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் எஸ் ஜானகி மேடம், அம்மா எத்தனை படிச்சிருக்காங்க, எத்தனை பாட்டு பாடி இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு பேட்டியில, நான் பள்ளிக்கூட பக்கமே போனதில்லை அப்படின்னு. ஆனா ஆங்கிலத்துல பாடியிருக்காங்க, ஜப்பான் மொழியில பாடியிருக்காங்க. உலகத்தில் உள்ள 17 மொழிகள்ல 48,000 பாடல்களுக்கு மேல பாடினவங்க. இதெல்லாம் தன்னுடைய பள்ளி படிப்பை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் பெரும் புகழ் அடைந்தார்களா? ஐயா காமராசர், அவர் தமிழ்நாட்டுல சுத்தாத இடமே கிடையாது. அது அவருடைய நிர்வாக திறமையின் காரணமாகவே அவர் அத்தனை முதல்வர்களுக்கு ஆமா. ஐயா இடையூறலுக்கு மன்னிக்கவும், நேரம் ஆகியதுமா. கொஞ்சம் அவ்வளவுதான் சீக்கிரமா. முடிச்சுக்கிறேன். சரி வேணாங்க ஐயா. நான் காமராசர் ஐயாவும் அவங்களுடைய நிர்வாக திறமையினாலதான், அந்த நிர்வாக திறன், அந்த திறமையின் காரணமாகவே தான் புகழ் பெற்றார் அப்படிங்கிற என்னுடைய வாதத்தை வலிமையா முன்வைக்கிறேன். சரி அவ்வளவு வேணாங்க. இன்றைய பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகே. ஆனாலும் தன்னுடைய வாதத்தை எவரொருவர் திறமையாக முன்வைக்கிறாரோ அவர் சார்ந்த கட்சி தான் இன்று ஜெயிக்க போகிறது. எனவே என்னுடைய கட்சி தான் இன்று கட்டாயமாக ஜெயிக்கும் என்கின்ற கருத்தை வலிமையாக முன்வைத்து, படிப்பு பாதையை காட்டும், அறிவு வழிகாட்டும், முயற்சி முன்னேற்றும், ஆனால் திறமைதான் வெற்றியின் கதவை திறக்கும் என்று சொல்லி, இன்னும் சொல்ல போனா ஒரே வரியில சொல்றேன், மதிப்பெண் அட்டையில் எத்தனை எண்கள் இருந்தாலும் வாழ்க்கை என்ற தேர்வில் வெற்றி பெறுவது நம் திறமையால் தான் அப்படிங்கிறத சொல்லி, மாணவர்களினுடைய வெற்றிக்கு முக்கியம் திறமையே என்று தீர்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நல்ல கருத்துகள், மிகவும் செறிவான கருத்துகளும் கூட. முன்னாடி பேசிட்டு போயிருந்தாங்க படிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, படிப்பெல்லாம் அப்பால் பட்டதுதான், அதையும் தாண்டி திறமைன்னு ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் ஒண்ணு கூட விட்டு வைக்கலையோன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. அடுத்து தசரதன், ஆமா ஐயா தசரதன், நாகலட்சுமி முத்துக்கருப்பையா, அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து கருத்துக்கள் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் லோகேஸ்வரி சங்கரபாண்டி அவர்களுக்கு அதிக கருத்துக்களை மறுத்து பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அம்மையார். அடுத்த இளைஞரும் இளைஞியும் சிறந்த பேச்சாளராக ஆகுவதற்கான வழிகாட்டுதலை சத்யபாமா அம்மா காட்டியிருக்காங்க என்பதுதான் சொல்ல வேண்டும். புத்தகம் இருப்பவங்கெல்லாம் ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஆயிருக்கணுமே, ஏன் ஆகல? நல்லதொரு கேள்விதான் அம்மா. அதுக்கான பதில் எதிரணியிலிருந்து எப்படி வருகிறது என்று காத்திருந்து பார்க்கலாம். படிப்பே என்னும் அணியிலிருந்து அடுத்தபடியாக லோகேஸ்வரி அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ் சங்கத்திற்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ கேமரா ஆன் பண்ணலாமா? வீடியோ கேமரா பக்கத்திலே, மைக்குக்கு பக்கத்திலே கேமரா ஆன் இருக்கும். பக்கத்துலயா? நோ சார், இல்ல சார். ஓகே, பேசுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படிப்பே என்ற படிப்பா இல்ல திறமையா ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்க்க போறோம். 1000 பேர் நம்மளை எதிர்த்து வாழலாம். ஆனால் படித்தவர்கள் நம்ம யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், நம்மளால முடிஞ்சது நம்ம உண்மையானதாகவும் ரொம்ப நம்பிக்கையானதாகவும் படிப்பு இருந்தா இந்த உலகத்துல எவ்வளோ வேணா சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படிப்பே என்ற தலைப்பில் இன்னைக்கு நான் துவங்க இருக்கின்றேன். படித்தவர்கள் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படி என்றுதான் நினைப்பாங்க. ஆனா படித்தவர்களுக்கு அடுத்தது
கேக்குதுங்களாம்மா? லோகேஸ்வரியம்மா? லோகேஸ்வரியம்மா? லோகேஸ்வரியம்மா லைன்ல இருக்கீங்களா? அவங்களுக்கு மியூட் ஆன் ஆயிட்டு இருக்கு. மியூட்டை ரிலீஸ் பண்ணணும் அவங்க. உங்க பேசி முடிச்சிட்டீங்களாம்மா? என்னன்னு கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க தெரியுதுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போயிடலாம். ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது. நீங்க மியூட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப பேசுங்க. சரி. ஓகே. 1000 பேரை வந்து எதிர்த்து வாழலாம், ஆனால் ஒருவரை கூட எதிர்பாராமல் வாழ வேண்டும் என்பது படித்தவர்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம வந்து படிக்காதவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா படிச்சவங்க வந்துட்டு நம்ம இந்த உலகத்துல நமக்கு நமக்கு சொந்தமான எல்லா எண்ணங்களையும், எல்லா திறமைகளையும் இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எதிர்பார்த்து காட்டிட்டு போணும். நெறைய இலக்குகளை வந்து நம்ம அடைய வேண்டும். அப்படின்னு அ படித்தவர்கள் வந்து ரொம்ப அழகாக அ எப்படி சொல்றது? படிச்சவங்க வந்து எதுலயுமே ரொம்ப ஹலோ சார். நான் நெக்ஸ்ட் பேசுறேன் சார். ஹலோ. ஓகேங்கம்மா. நான் நெக்ஸ்ட் பேசுறேன். ஓகே. நன்றிங்கம்மா. கருத்துகள் வந்து அவங்களால முடிந்த அளவுக்கு பேசுனாங்க. புது பேச்சாளர்கள் போல. வாகை தமிழ் சங்கத்தில் நீண்டோடி வாருங்க. இணைந்து செயல்படுங்க. இப்ப பேசியதை விட அடுத்து மூச்சு விடாம தமிழே முழங்கு அப்படின்ற மாதிரி பேசுவீங்கன்றத தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. அவங்களும் படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி கருத்துகள் வந்து ஓரிரு கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. சோ அடுத்தபடியாக திறமையே அப்படின்ற அணியில இருக்கிற தசரதன் வந்து என்ன கருத்து கூற இருக்காருன்னு பார்க்கலாம். முத்தமிழ் காட்சியின் தலை வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க தசரதன் ஐயா. மதிப்பிற்குரிய தசரதன் ஐயா அவர்களே, வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா இப்ப? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. மாணவர்களின் திறமை நடுவர் அவர்களே, திறமை என்றால் என்ன? அது தெளிவாக புரிந்து ஒரு செயலில் ஈடுபடுவதற்கான ஒரு கருவி, ஒரு தூண்டுகோல், ஒரு ஆற்றல், ஒரு அறிவு. படிப்பு என்றால் நமக்கு ஒரு தூண்டுகோல் வேணும், ஒரு திறமை, ஈடுபட வேண்டும். இதுதான் திறமை. நம்ம இதுதான் படிப்பு. ஆனால் நேரத்தில் பயன்படுத்த எந்த மாதிரி கருத்தை தர நடுவர் நாளடியார் சொல்றாரு பாருங்க, இல்ல கற்பவர் இல்ல மெல்ல பிணி கொல. ஐயா தசரதன் ஐயா கேக்குதுங்களா? தசரதன் ஐயா
தம்பி விஷ்ணு, ஆமா சொல்லுங்க. தசரதன் ஐயா சொல்லுங்க பேசுறது மச்சான். ஆடியோ சரியா கேட்கல கண்ணே. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? எல்லாத்துக்கும் அப்படிதானா? இல்ல. எனக்கும் அப்படிதாங்கம்மா இருக்கு. அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். தசரதன் ஐயா? ஓகே கண்ணு. சரிங்க. நன்றிங்க. தசரதன் ஐயா? உங்களோட வாய்ஸ் வந்து ஆடியபிளா இல்ல. கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. நீங்க கேமரா கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. வெளியில வந்து பேச முடியுதான்னு பாருங்க. கொஞ்சம் ரொம்ப எரரா இருக்கு. நாய்ஸா இருக்கு. ஹலோ. பேசுங்க ஐயா, பேசுங்க. கல்வி கற்பவர் நாள் சில நினை பிணி பால் ஒன்று என்ன பண்ணணும் நம்ம பாலை மட்டும் தனியாக பிரித்து அது போல படிப்பு என்றால் அனைத்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதில தசரதன் ஐயா? தசரதன் ஐயா? தசரதன் ஐயா கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குதுங்கய்யா. உங்க வாய்ஸ் சுத்தமா எதுவும் கேட்கலைங்கய்யா. இப்ப பேசுங்க. இப்ப கேக்குது. இப்ப எங்க இருக்கீங்களோ அதே இடத்துல இருந்து பேசுங்களே. இருந்து சொன்னாங்க முக்கியம் அப்படின்னு. அது இல்லாம மாணவர்கள் கேக்குதுங்களா? கேக்குது. இங்கே இருந்து பேசுங்க. இப்ப எங்க இருக்கீங்களோ அங்கே இருந்து பேசுங்க. முதல்ல இருந்து கூட பேசுங்க. கொஞ்சம் நேரம் கருதி விரைவாக பேசுங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங்ல இருந்து சொல்லிட்டு போனாங்க படிப்பு தான் முக்கியம். மாணவர்கள் வந்து படிப்புக்கு தான் தத்துவம் தராங்க. படிப்புல தான் அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. அதுவும் போகாம விளையாட்டுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறீங்க. இப்போ இந்த நேரத்துல ஒரு செய்தியை பதிவு செய்கின்றேன். அதாவது முற்காலத்துல என்னுடைய தந்தையர் காலத்துல எல்லாம் மட்டும்தான் புத்தகத்தையே தொடுவார்கள். மற்ற நேரத்தில் அவர்கள் விளையாட்டை தான் விளையாடுவார்கள். அதுவுமே அதாவது பாரம்பரியமான பம்பரம் உள்ளிட்ட விளையாட்டை விளையாடுவார்கள். இப்ப இந்த பம்பரம் விளையாடு என்பதை இன்றைய காலத்து மாணவர்களிடம் தெரியல. இப்ப இந்த பம்பரம் விளையாடுவதுடைய கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது. பேசுங்க. விளையாடுவதுடைய உண்மை என்றால் ஒரு மாணவனுடைய அறிவை, அவனுடைய அறிவு கூர்மையை வளர்க்கின்றது. அவனுடைய நினைவாற்றலை வளர்க்கின்றது. இந்த நினைவாற்றல் அவன் படிக்கும் படிப்பிற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது முற்காலத்தில் எல்லாம் படிப்பை விட விளையாட்டில் தான் ஈடுபடுவார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. படிப்பு 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 அப்படின்னு படிப்பிலேயே நேரத்தை செலவழிச்சு அவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிறாங்க. அதனால படிப்பு வந்து அவனுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக உதவும் அப்படின்னு சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. இப்போ நம்ம வந்து நேர்முக தேர்விற்கு போறோம். அங்க நேர்முக தேர்விற்கு போகும்போது நம்ம 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு கல்லூரியில் படித்த படிப்பு இதெல்லாம் வரிசையாக நாம வந்து சொல்லிக்கிட்டு வரணும்னா அங்க வந்து நம்மளுடைய படித்த படிப்பிற்கான எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அங்கு அவர்கள் நேர்முக தேர்விலே இருக்கக்கூடியவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு தக்க பதிலை நம்முடைய அறிவு புலமையை தன்னுடைய திறமையை திறன் மூலம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டாக சொல்ல வேணும்னாக்கா, இப்போ விவேகானந்தர் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ மாநாட்டுல பங்கேற்கிறாங்க. அங்க வந்து அனைவருமே அவங்க லாங்குவேஜ்ல மொழியில அவங்க வந்து பேசுறாங்க.
ஆனால் விவேகானந்தர் பேசும்போது எனது அருமை சகோதர சகோதரிகள் அப்படின்னு பேசுறாங்க. ஒரு 2 நிமிட அளவு அவர்களுக்கு கைத்தட்டல் குவிந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த சமயோக புத்தியை அவர்கள் அறிவை பயன்படுத்தி உள்ளார்கள் நடுவர் அவர்களே. இப்போ இந்த நேரத்திலே அவர்கள் இதை எந்த ஒரு கல்வி நிலையத்திலையும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அவர் அறிவு புலமையை தான் அங்க வெளிப்படுத்தினார். இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன். இப்போ கம்பர், ஔவையார் போன்ற அறிஞர் பெருமக்கள், புலவர்கள் கூடிய அவையிலே கம்பர் ஔவையாரை பார்த்து நாலிலை பந்தலடி அப்படின்ற ஒரு ஏளனமான ஒரு கேள்வியை கேட்கின்றார். இங்க நாலிலை பந்தல் அப்படின்னா 4 இலைகளை கொண்ட ஒரு பந்தல் அப்படின்ற பொருள். ஆனா அடி அப்படின்றது பெண்களை வாடி போடி அப்படின்னு தரைகுறவா பேசினதாக நினைத்து அந்த தக்க சமயத்தில் ஔவையார் ஒரு பதில் சொல்றாங்க. 8 கால் லட்சணமே யமனேரும் பரிய மட்டி மேற்கூரை இல்லா வீட யாரையடா சொன்னாயடா அப்படின்றாங்க. தக்க சமயத்தில் கேட்ட கேள்விக்கு அடுத்த நிமிஷமே சொல்றாங்க பாருங்க, 8 கால் லட்சணமே, அதாவது மூதேவியே. 8 கால் லட்சணம்னா மூதேவி. யமனேரும் பரிய எரும மாட முட்டி மேற்கூரை இல்லா வீடு குட்டி சுவர யாரையடா சொன்னாயடா, யாரடா சொன்ன. அது பதிலும் சொல்லிட்டு அவரையும் அவர் மனசு புண்படாத ஒரு நல்ல தமிழ் சொல்லிலே அவர்களை அந்த அறிவு கூர்மையாக திட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சமயோக புத்தி! இது அவர்கள் எந்த ஒரு கல்வி நிலையத்திலும் கற்கவில்லை, அவருடைய அறிவு புலமையாலே வெளிப்பட்டது. இன்னும் ஒன்று சொல்லுகின்ற நடுவர் அவர்களே, அதாவது நம்ம படிப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம நீச்சல் கொள்கின்றோம் அப்படின்றா புத்தகத்தை வாங்கி கொண்டு நீச்சல் எப்படி பழகுவது? அன்பரே, உங்களுடைய குரல் கேட்கவில்லை. அன்மியூட் ஆயிருக்கு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஒட்டுமொத்த இணைப்பும் அமைதியா இருக்கு. மியூட்டை கொஞ்சம் கண்ணில் பாருங்க. தசரதன் இருக்கீங்களா? ஏதேனும் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நிறைய கருத்துகள் அவங்க சொன்னாங்க. அந்த கருத்துக்கெல்லாம் உரியடிக்க வருமாறு சங்கரபாண்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த பங்கேற்பில் சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கக்கூடிய சங்கர நாராயணன், ஸ்டேட் பேங்க் வங்கி மேலாளர் ஓய்வு, மற்றும் விஜயலட்சுமி அம்மா கணிதாசிரியர் ஓய்வு ஆகிய 2 பேரும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ மாணவர்களின் வெற்றிக்கு முக்கியம் படிப்பே அப்படிங்கிறது தான் நான் பேச வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லா பேரும் நாங்க திறமைன்னு, ஆனா அந்த திறமைனா என்னன்னே சொல்லாம திறமையை பத்தி பேசிட்டாங்க. ஆனா படிப்பு என்பது ஒரு மரத்தினுடைய வேர், அந்த மரத்தினுடைய கிளை பகுதி என்பதுதான் திறமை. இடி விழுந்தாலும், எந்த காற்றடித்தாலும், எந்த புயல் வந்தாலும் அந்த மரத்தினுடைய வேரை அந்த படிப்பு தான், அந்த படிப்பை எவராலும் அழிக்க முடியாது. அந்த கிளைப்பகுதி என்பது யாராலும் வளங்களே அதை அழித்து சென்றுவிடும். அதே மாதிரிதான்ப்பா நம்ம எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் அந்த பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 மாடி 6 மாடி கட்டிட்டோம்ப்பா பில்டிங். அந்த பில்டிங் அந்த 6 மாடி 7 மாடி கட்டுறதுதான் படிப்பு. இப்ப உன்கிட்ட எவ்வளவு திறமைனாலும் இருக்கட்டும், நீ ஒரு நாட்டுக்கே அரசனாக இரு. இப்ப உன்கிட்ட படிப்பே இல்ல, சரி ஓகே, நீ நாட்டுக்கே அரசனாக இரு. ஒரு நாட்டை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று கட்டுத்தருவது அந்த
கல்வி மட்டுமே. அதான் நாலடியார்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, களர் நிறத்தில் பிறந்த உப்பினை சான்றோர் விளைமெழுத்தின் நெல்லின் விழுவிதார்கொருவர் கடை நிலத்தாராயினும் கற்றறிந்தோரை தலை நிலத்தில் வைக்கப்படும். நீ எப்பேற்பட்ட ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு நான் சொல்றேன்ப்பா. ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு சிசு பிறந்து வருகிறது என்று சொன்னால் அதான் கல்வி, அதான் படிப்பு. அது வளர்ந்து ஒரு மேடு இடத்தில் செல்லக்கூடியது திறமைன்னு வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு அடித்தளமாக இருப்பது எது? படிப்பு ஒன்றே. அதே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காங்க, கல்வி ஒன்றே என்னை தலை சிறந்த ஒரு பண்பு நலமாக என்னை ஆக்கியது, இந்தியாவிற்கே ஒரு தலைமை பண்பு மிக்கவனாக என்னை ஆக்கியதுன்னு சொல்லி ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதே மாதிரிதான் ஜிகாகோல இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தாங்க, ஜிகாகோல பேசினாங்க மாணவர்களேன்னு. சரி, திறமை இருந்தால் போதுமா? கல்வியானது மற்ற மொழிகளை கற்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிற ஒரு வகையில இருக்கிறது. பல மொழிகளை அறிவதற்கு கல்வி அடிப்படையாக இருக்கிறது. உண்ட திறமையை வச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம குதிரை ஓட்ட முடியுமா? வெளிநாட்டுகளுக்கு செல்ல, மாநிலங்களுக்கு செல்ல உன்னுடைய தனி திறமையை வெளிப்படுத்த எது அடிப்படையாக இருக்கிறது? படிப்பு ஒன்றே அடிப்படையாக இருக்கிறது. அதே போதுதான் இதே மாதிரி நம்ம பல இது சொல்லலாம். அதே மாதிரிதான் பழமொழி 400ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஔவையார் அந்த காலத்திலேயே, இப்ப சொல்லல, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகி நல்லறிவு தாழும் புலப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ எந்த ஊருக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், அந்த கற்றனுடைய மதிப்பு உன்னை அந்த நாட்டில் ஜெயிக்க வைக்கும், வாகையை சூட வைக்கும். அதான் இந்த காலகட்டத்துல இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்ம திறமை நம்ம சொல்லிட்டு போறோம். அதற்கு அடித்தளமா இருக்குது என்னங்க? படிப்பு தானே. ஒரு மாணவனுக்கு இடம் பொருள் ஏவல், ஒரு திறமையை வச்சுட்டு இப்ப வந்து ஒரு மாணவன் தலைச்சிறந்த பண்பாக இருக்கின்றான். அந்த மாணவன் பிரதமர்கிட்டே போய் ஏதோ ஒரு கிரிக்கெட்டா இருக்கட்டும், வாலிபாலா இருக்கட்டும், அவனுடைய திறமை, நீங்க இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு போன திறமைகள் எதவாக இருக்கட்டும், அந்த திறமையை வைத்துக் கொண்டு அவன் பிரதமர்கிட்ட பரிசு வாங்க போனாலும் சரி, அந்த இடத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்தில் அவன் இடம் பொருள் ஏவல் அறிந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த கல்விதான் உங்களுக்கு எடுத்து தருது. அந்த கல்விதான் உங்களுக்கு சொல்லி தருது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த ஒழுக்கத்தை தருவது எது? திறமையா கல்வியா? கல்வி ஒன்றேன்னு சொல்லி திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். இத மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். அதே மாதிரிதான் பேட்டியில சொன்னாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் சொன்னாங்க, இன்றைய காலகட்டத்தில் நீ திறமையாக இருந்து என்ன செய்வது? படிப்பினுடைய நுணுக்கம் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திறமையை வைத்துக் கொண்டு சிலம்பாட்டம் சுத்துவதா இந்த காலகட்டத்தில்? படிப்பை அறிந்து கொண்டு வல்லரச நாடாக இந்தியா ஆக வேண்டும். ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆட்டோமொபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய பல வகையான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திறமையை வைத்து சிலம்பு சுற்றம் காலம் அல்ல. உன்னுடைய தனி கல்வியினை அறிந்து அதன் வழியாக நாட்டை வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் பாரதியாரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. பல வகையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இந்திய நாடு பல வகையான இன்னலுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது. அந்த சுதந்திரத்துக்கு நீ படிப்பு இல்லாம திறமை மட்டும் இருந்தா பத்துமா? வாகை மட்டும் சூழ்னா பத்துமா? அதான் சொல்றாங்க. அந்த புறப்பொருள் இன்பாமாலையிலே சொல்லியிருக்காங்க, என்ன திறமை வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த திறமையினுடைய நுணுக்கம், எப்படி ஒரு போர் செய்ய வேண்டும், ஒரு எதிராளியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருவது அந்த கல்வி ஒன்றே. அந்த கல்விதான்ப்பா அடிப்படையா இருக்கு. மாணவர்களின் வெற்றிக்கு முக்கியமா காரணமாக இருக்கிறது கல்விதான். நீ ஃபர்ஸ்ட் கல்வியை நீ ஃபர்ஸ்ட் ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அம்மான்னு வாசிக்க முடியும். நீ ஃபர்ஸ்ட் ஆனா என்னன்னு தெரிஞ்சுதான் தமிழ் வாசிக்க முடியும். அப்ப எனக்கு இங்க படிப்பே வேணாம், நான் திறமைதான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றது not to use for in this situations is made up of is anyone. It is only one of the, it's a powerful form in educations அப்படின்னு சொல்லி பிரதமரே சொல்லியிருக்காரு.
அதே மாதிரி நம்ம சொல்ல போகணும்னு சொன்னா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய திறமையை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. நம்மளுடைய தமிழர்களுடைய இந்தியாவினுடைய அந்த வீரத்தை வெளிக்காட்டுவதன் வழியாக அறிவின் நுணுக்கத்தை நாம் வெளிக்காட்டினால் இந்தியாவை நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அதனுடைய கல்வியின் வாயிலாகத்தான் நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம அனைவரும் நன்றாக அமர்ந்திருக்கிறோம் என்று சுதந்திரமாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கல்வியினுடைய வெளிப்பாடு என்று கல்வியை போற்றி மாணவர்களுக்கு வெற்றி வாகையினை சூடி கொடுப்பது கல்வியே 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 என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். இறுதி நடுவருடைய தீர்ப்பு படிப்பே என்ற பக்கத்தில் வணங்க வேண்டும் என்று நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. சிறந்ததொரு பேச்சு, ஒரு வெற்றிகரமான பேச்சும் கூட சொல்லலாம். தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள், புறப்பொருளை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அந்த புறப்பொருளை ரொம்ப சான்றா காட்டி நல்லா பேசினாரு. பிரதமர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வாகை தமிழ் சங்கத்தில் ஆங்கில புலமையை காட்டி சென்ற சங்கரபாண்டிய அவர்களுக்கு நன்றி. பார்க்கலாம் அடுத்த பேச்சாளர் அம்மா நாகலட்சுமி முத்துக்கருப்பை அம்மா அவர்கள் என்ன பேச வராங்க, திறமையே அப்படின்ற அணியில இருந்து என்ன ஊண்ட வராங்க அப்படின்றத பார்க்கலாம். அம்மா வாருங்கம்மா. விஷ்ணு, இடையூறுக்கு மன்னிக்கவும். திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரியின் முதல்வர் திருமதி பார்வதி அம்மா அவர்கள் இணைப்பில் உள்ளார்கள். அவர்களை வாகை தமிழ் மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. 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 நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா. என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவர்களின் வெற்றிக்கு முக்கியம் திறமையே என்ற தலைப்பில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். இன்றைய மாணவர்களின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் திறன் அடிப்படையிலான கல்வி, மனநல பாதுகாப்பு மற்றும் நவீன தொழில்நுட்ப விழிப்புணர்வு, மாணவர்களின் தனிப்பட்ட பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து அவர்களின் இலக்குகளுக்கு ஏற்ப ஊக்கமளிப்பது சிறந்த ஒன்று. சிக்கலான சூழ்நிலையில் தயக்கமின்றி சரியான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு திறமை வேண்டும். அதற்கு சான்று அப்படின்னா நமது அண்டை இடமான தனது திறமையால் உயர்ந்த ஒருவர், கர்நாடக அரசியலின் முக்கிய புள்ளி யாரு அப்படின்னா சித்தராமையா அவர்கள். அவர்கள் தன்னுடைய ஒரு திறமையினால சிறந்த ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு வர்றாரு. அவருடைய படிப்பு அங்கு யாருக்கும் பயன்படுறதோ பயன்படலையோ அது தேவையில்லாத ஒன்று. அவர் தன்னுடைய திறமையினால மக்களுக்கு என்ன தேவையோ அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி அவருடைய திறமையினால சிறந்த ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு வர்றாரு. அடுத்து கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பள்ளி படிப்பு மட்டுமே கொண்ட ஒருவர். அவர்தான் நாம் கல்விக்கு முதன்மையானவராக இருக்கின்றார். அவர் தனது பள்ளி படிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு துணிக்கடை, அடுத்து மரக்கடை, அடுத்து சிலம்பம் ஆகிய மூன்றையும் இந்த கடைகள் எல்லாம் வேலை பார்த்து விட்டு தான் அவருடைய திறமை அங்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு திறமையான ஒரு ஆட்சி புரிந்தவர். இன்னும் சான்று அப்படின்னா ஹெலன் கேட்கும் திறம் இல்லாத போதிலும் தன்னுடைய கடும் முயற்சியால் மட்டுமே பேச்சாளர், எழுத்தாளராக இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவியவர், தனது திறமையால் உதவியவர் ஹெலன் கெல்லர் அவர்கள். மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் அப்படின்ற போட்டியில வென்றவர். அவரும் தனது திறமையால் முன் வந்தவர். அடுத்து ஒருவர் அப்படின்னா சுதா சந்திரன் அவர்கள் விபத்தில் தனது ஒரு காலை இழந்தாலும்
பரதநாட்டியத்தில் வந்து உலகளாவிய புகழ்பெற்ற கலைஞர் மற்றும் நடிகை. தனது ஒரு திறமையால், தனது ஒரு கால இழந்தாலும் மீண்டும் தனது முயற்சியால் அவர் வந்து மனம் தளராமல் மீண்டும் தன் திறமையை வந்து உலகிற்கு நிலைநாட்டியவர். திறமை இருந்தால் சாதனை படைக்கலாம், வயதுக்கு தடையில்லை என்பார் போல் ஹைதராபாத்தில் சேர்ந்த ஒரு 12 வயது சிறுவன் ஒருவன், அதுக்கப்புறம் கலிபோர்னியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 11 வயது சிறுமி, இவங்க 2 பேரும், அதாவது படிப்பு என்பது தாண்டி ஒரு சிறு வயதிலேயே தனது திறமையால் கணினி மென்பொருள் நிறுவனத்துல வந்துட்டு பணிபுரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்களுடைய திறமை, அவங்க வந்து இன்னும் அதுக்கான படிப்பு முடிக்கல, பள்ளி படிப்பு மட்டுமே தொடர்ந்து கொண்டு தனது திறமையால் முன் வந்தவர்கள். முன்னாடி பேசிய ஐயா வந்து சொன்னாங்க, மாலை நேரம் மட்டுமே சிலம்பம் கராத்தை கற்றுக்கொள்வார்கள் என்று. அப்படி கற்ற கல்விதான் இன்று உலகளாவிய ஒரு இடத்தில் தனது தனித்துவத்தை வந்து நிலைநாட்டி கொண்டு இருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சிலர் தனக்கு ஒரு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்றாலும் தனது சைடு, அதாவது ஒரு டிப்ளமோவாக படிச்ச ஒரு கல்வியோ இல்ல தனது திறமையால் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு அதுல வந்து நம்ம முன்னேறலாம் அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுக்கறது அந்த மாலை நேர கல்வி மட்டுமே. அதனால நம் வந்துட்டு முழு நேர கல்வியா படிச்சது வந்து நமக்கு உதவலைனாலும், அதாவது சிறு நேரம் 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ படிச்ச ஒரு கல்வி வந்து நமக்கு உதவுது, அது வந்து திறமை. அடுத்து வந்து முன்னாடி பேசின தம்பி வந்துட்டு படிப்பு தான் அப்படின்றதுல வந்து ஆணித்தனமா இருந்தாங்க. அப்படின்னு சொல்ல போனா, ஏன் வந்துட்டு ஒரு தன்னுடைய படிப்புனால தன்னுடைய ஒரு மனநிலையை கட்டுப்படுத்தாம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பயந்துகிட்டு, ஏன் படிப்பு தானே படிச்சு எழுத வேண்டியதானே, அதை எழுதாம அதுக்கு பயந்துகிட்டு நிறைய பேர் சூசைட் பண்றாங்களே. அந்த படிச்சிருக்கலாம், எழுதலாம்ல, ஏன் போராட்டம் பண்றோம்? ஏன் அந்த போராட்டம் பண்றதுக்கும் ஒரு என்ன வேணும்? திறமைதான் வேணும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. நல்ல கருத்துக்கள், நல்ல செறிவான கருத்துக்களும் கூட. அடுத்தடுத்து ஒரே போர்க்களமாக சென்றது நிகழ்வு. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் சரிபட போகாது அப்படின்ற மாதிரி இணைப்புல ஓரிரு பிரச்சனைகளும் கூட. அதையும் கடந்து நிகழ்வு இனிதே வந்து நிறைவு நிலையில் இருக்கின்றது. பார்ப்போம். அத மாணவரின் வெற்றிக்கு முக்கியம் படிப்பா அல்லது திறமையா, அப்படிதாங்க தலைப்பு. இதுல என்னங்க சொல்றது அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதாவது படிப்புன்ற பக்கம் 1008 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. திறமைன்ற பக்கம் பார்த்தாலும் அங்கேயும் குறை இல்லை, ஏகப்பட்டது. இப்படி மாத்தி மாத்தி இருவரும் வந்து நிறைய கருத்துக்களை வந்து மிகவும் தெளிவாக கூறியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணுக்கு தானே சொல்ல முடியும், அதுதானே பட்டிமன்றத்தோட நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கலாம். ஐயா அறிவன் பிணித்திருப்பான் ஐயா முதல் அம்மா நாகலட்சுமி முத்துக்கருப்பையா அம்மா அவர்கள் வரை அதிக கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் புத்தகம் வச்சிருந்தாலே கலெக்டர் ஆயிருக்கலாமே, போலீஸ் ஆபீசர் ஆயிருக்கலாமே அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள். இல்லைங்க, திறமைன்னு இருந்தாதாங்க அதெல்லாம் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. படிப்புலாம் வந்து வெற்றிக்கு வந்து அந்த அளவுக்கு உதவாதுங்க, திறமைதாங்க உதவும் அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வந்து திறமையில இருந்து வந்தது. மேலும் அது மட்டும்லாம் இல்லைங்க, திறமைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படின்னு தெரிஞ்சாதாங்க அதை படிக்கவும் முடியும்
அதன் மூலம் தாங்க நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு படிப்பு அணியில இருந்துலாம் கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மன உளைச்சலுக்கும் ஏதாச்சும் ஒரு இடையூறுக்கும் ஆளாவாங்க அப்படின்னு உளவியல் ரீதியாகவும் திறமை அணியில இருந்து பேசுனாங்க. படிப்பு மட்டும் இருந்தா நேர்முக தேர்வுக்கு உதவுமா அப்படின்ற கேள்விகளும் எழும்பப்பட்டுள்ளது. அதெல்லாம் என்னங்க அப்படின்னு அப்துல் கலாம் எல்லாம் சான்று காட்டியிருந்தாங்க. அதிக அளவுல அப்துல் கலாம் நிறைய பேரை காமராஜர் ஐயா உட்பட அனைவரையும் வந்து உதாரணமா எடுத்து வச்சு பேசுனாங்க. அப்படி இருந்தாலும் என்னதாங்க இந்த பட்டிமன்றத்துக்கு நிறைவு முடிவுன்னு பார்த்தா, நான் நடுவர் அப்படின்ற முறையில இருந்து சொன்னா என்ன சொல்லணும்னா, அதாவது ஒரு மாணவர், இளைஞர்கள் எல்லாருக்குமே பொதுவா இந்த தலைப்பு வந்து பொருந்துங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படிப்பும் திறமையும் ஒரு காயின் இருக்குங்களாங்க, அதாவது காசோட ₹2 காயினோ இல்ல ₹5 காயினோ, அதோட 2 பக்கங்கள், அதாவது ஒரு பக்கம் பூவும் இன்னொரு பக்கம் தலையும்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது தாங்க சொல்லப்போனாது. அந்த இரு பக்கமும் தான் சேர்ந்தது தாங்க ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அது ரெண்டுமே ஒரு காயின்ல இருக்கிற 2 பக்கங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது மனிதர்கள் வந்து அகம் புறம் என்று 2 வகையா பிரிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் வெற்றிக்கு வந்து படிப்பும் திறமையும் 2மே முக்கியம்தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வெற்றிய வந்து நம்ம எப்படிலாம் பார்த்தா அது வெற்றி நிலைக்கு அடையும்னு பார்த்தா, படிப்பும் இருக்கணும், திறமையும் இருக்கணும். இது 2 மட்டும் வச்சிருந்தா வெற்றி ஆயிடலாமா அப்படின்னா, இது 2ம் வச்சிருந்தாலும் முயற்சின்னு ஒண்ணு இருக்கணுங்க. Your voice is breaking, my dear. முயற்சின்னு இருந்தா மட்டும்தானே இது 2யுமே சாதிக்கவும் முடியும், வெற்றி நிலை அடையவும் முடியும். முயற்சி இல்லாம படித்திடவும் தலைப்புக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. படிக்கிறது இப்படி இருந்தாலும் ஐயா பேசுனீங்களா? மிதுன், தம்பி மிதுன், ஐயா பேசுங்கள். உங்களுடைய உங்களுடைய voice break பிரேக் ஆகுது. ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்ப கிளியரா இருக்குங்க ஐயா. பேசுங்க விஷ்ணு ஐயா. இப்ப தெளிவா இருக்கு. நன்றிங்க சொல்லுங்க, நன்றிங்க சொல்லுங்க. நன்றிங்க நன்றிங்க. உங்களுடைய நடுவர் உரையை தொடருங்க. படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்து ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து வந்துருச்சு திறமையை வச்சு பாத்தீங்கன்னா. அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்துருச்சு, பிராக்டிகல் ஸ்கில்ஸ் வந்துருச்சு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துருச்சு, ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் என்னங்க? திறமை தான். ஒரு மனிதனுக்கு படிப்பு மட்டுமே இன்றியமையாது, திறமையும் கண்டிப்பா வேணும்ன்றதுக்காக ஏகப்பட்டது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல கல்லூரி அளவுல வந்து ஏஐ அப்படின்றது துறையாவும் வந்துருச்சு. அந்த ஏஐக்கு படிப்பையும் காட்டிலும் திறமை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதாவது கிரியேட்டிவிட்டியா என்ன நம்ம புதுசா யோசித்து புது நிலைக்கு கொண்டு வர அப்படின்றது முக்கியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா உண்மைதானேங்க. அதுலலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இவ்வளவு செய்திகளையும் வச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலைமைக்கு படிப்பும் திறமையும் தாங்க முக்கியம். 2மே இல்லாம எதுவுமே பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2மே ஒரு மாணவரின் வெற்றிக்கு வந்து பின்னாடி இருக்கிறது. அதையும் தாண்டி முயற்சின்னு வந்து உரம் போட்டாதான் இந்த செடி வந்து வளரும் அப்படின்றத கூறி, இந்நிகழ்வின் முடிவாக படிப்பும் திறமையும் தான் அப்படின்ற தீர்ப்பு வந்து இறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி. இதுல ஏதேனும் கருத்துக்கள் கூற இருந்தால், அதாவது தீர்ப்பை வந்து மாற்றி அமைக்க முடியாது. கருத்துக்கள் கூற இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு உங்க பேரை சொல்லிட்டு 1 நிமிஷம் மட்டும் பார்வையாளர்கள் பேசிக்கொள்ளலாம். பார்வையாளர்களுக்கான வாய்ப்பு. ஏன்னா பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா பட்டிமன்றத்துல பேச வாய்ப்பு கேட்டவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அதனால அவங்களுக்கான வாய்ப்பு. இது பட்டிமன்றத்தில் பேசிய பேச்சாளர்களுக்கான வாய்ப்பு அல்ல, பார்வையாளர்களுக்கான வாய்ப்பு. அதனால ஒரு 9:05க்குள்ள நம்ம வந்து நிகழ்வு வந்து ரெக்கார்ட் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கு. அதனால பார்வையாளர் வந்து சற்று விரைவாக நீலாவதி பேசுப்பா.
நன்றி. ஸோ நிகழ்வின் இறுதி கட்ட முடிவையும் நம்ம கண்டுகளித்தோம். மேலும் நிகழ்வின் நிறைவாக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். அறிவன் பிணி தீர்ப்பன் ஐயா, லோகேஸ்வரி அம்மா, சங்கரபாண்டி ஐயா, திறமை அணியிலிருந்து பேசிய சத்யபாமா அம்மா, தசரதன் ஐயா, நாகலட்சுமி முத்துக்கரிப்பை அம்மா ஆகியோர்களுக்கும் களத்தை சிறப்பாக அமைத்ததாக கருதி மிகவும் வாகை தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் வாகை மாணாக்கர் மன்ற பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் இறுதி வரை இருந்து கருத்துக்களை மிகவும் சிறப்பாக கேட்டமைக்கு பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த செல்ல தம்பி மிதுன் அவர்களுக்கும் இந்நிகழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அன்பிற்குரிய ரித்திஸ் அவர்களுக்கும் நன்றியினை உரித்தாக்கி, மேலும் வரவேற்புரை சொல்லுவேன் என்று 2 நாட்களாக போராடி வரவேற்புரையை கூறிய தோழர் சங்கரபாண்டி அவர்களுக்கும் நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. விடைபெற்றுக் கொள்ளலாம். பட்டிமன்றத்துக்கான சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அந்த குழுவுல பதிவு செஞ்சிருவோம். கொஞ்சம் காத்திருந்து இந்த வாரத்திற்குள் அனுப்பிடுவோம். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. ஒரு நிமிடம் இணைப்புல இருக்கு. அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இணைப்புல இருங்க. அத்தனை பேரும் இணைப்புல இருங்க. அறிவன் பிடித்திருப்பான். இந்த மாதிரி சிக்கலான தலைப்புகள் வரும். சிக்கலான தலைப்புகளை எடுக்கும் பொழுது 50-50